ஸோ இது ஆலங்குளம் குற்றாலம் ரோடு ஒரு ஷார்ட் பிரேக் தமிழ்நாட்டில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறேன். சில ஊழிய காரியங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென்காசி கடையின் பகுதியில் இருப்பேன். ஸோ நாளைக்கு திருநெல்வேலி பகுதியில் இருப்பேன். அது பிறகு மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, அதுக்கு பிற்பாடாக திருப்பூர், ஆக்சுவலி மெயின்லி திருப்பூருக்காக வந்திருக்கேன். திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளெல்லாம் சந்திக்கிறேன். ஒரு ஷார்ட் பிரேக். ஸோ என்னுடைய மிஷினரி பயணத்தில் ஸோ முடிந்தால் உங்களையும் நான் சந்திக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்னுடைய மிஷன் பயணத்தில். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னுடைய பயணம். ஸோ புதுவிதமான பயணங்கள், புதுவித மக்கள். ஸோ சில வருடங்களுக்கு பிற்பாடாக தமிழ்நாட்டில் வர வேண்டிய கிருபை கொடுத்தார் சில ஊழிய காரியங்களுக்காக. ஸோ இன்றிலிருந்து சில நாட்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இருப்பேன். அதுக்கு பிற்பாடாக சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து திரும்பமாக நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிடுவேன். ஏன்னா மிஷன் பயணங்கள் இன்னும் இருக்குது. ஸோ அந்த சைக்கிள் இதோட எனக்கு 17 மாநிலங்கள் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 10 மாநிலங்கள் நான் முடிக்க வேண்டியது இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஸோ ப்ரைஸ் லார்ட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஒரு வர்றதுக்கான ஒரு கிருபை கொடுத்தாரு சில ஊழிய விஷயங்களுக்காகவும் சில ஊழிய காரியங்களுக்காகவும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி திருநெல்வேலி பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறேன், சுரண்டை பக்கத்தில். ஸோ நாளைக்கு மதுரை, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய ட்ராவல் வந்துட்டு திருப்பூர், பல பகுதிகளுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எல்லா ஊழிய காரியங்களுக்காகவும். ஸோ கர்த்தரை என்னை ஜெபித்துக்கொள்ளுங்க, என்னுடைய பயணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ தற்சமயத்திற்கு தமிழ்நாட்டில் சில நாட்கள் நான் தங்கியிருந்து சில ஊழியங்கள் சில பகுதியிலெல்லாம் கூப்பிட்ருக்கனால அந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் போகிறேன். ஏன்னா 3 வருஷத்துக்கு பிற்பாடாக தான் இந்த பகுதியிலலாம் திரும்ப நான் விசிட் பண்ணுறக்கான எனக்கு கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ என் பயணத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள், ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் காட். ப்ரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தமிழ்நாட்டில் எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டில் சில ஊழிய காரியங்களுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் சிலவரை சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூர் நான் போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி வயா திண்டுக்கல், பழனி, அடுத்து திருப்பூர். ஸோ இந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ என்னோட பயணத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எதிர்பார்க்கவே இல்லை தமிழ்நாட்டில் நான் வருவேன்னு சொல்லிட்டு ஆனால் சில ஊழிய முக்கியமான காரியங்களுக்காக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த பகுதியிலலாம் இன்றைக்கி இருக்கிறேன். ஸோ இந்த பகுதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தமிழ்நாட்டில் வந்தால் கூட ஆண்டவர் எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு திறந்த வழிவாசலை வைத்திருக்கிறாரு. ஸோ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஸோ பழனிக்கு நான் இன்னைக்கு வந்திருந்தேன். காலம் பழனியில் இருந்தேன். சில நேரங்கள் சற்று நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பூர் போண்டி இருந்துச்சு. ஸோ வார வழியில் ஒரு இளநீ கடை இருந்துச்சு. அந்த இளநீ கடையில் ஒரு இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு இளநீ குடிக்க போனால் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஃபோட்டோ இருந்துச்சு, கிறிஸ்தவுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் கிறிஸ்தவன் என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த அக்கடை கேட்டேன், அக்கா நீங்கள் கிறிஸ்தவம்? ஆமாண்ட் அப்படின்னு. நான் ஒரு மிஷினரி, நான் வட மாநிலங்களில் ஊழியங்கள் பண்ணுறேன். ஸோ இங்கே சிலரை நான் பார்க்க வேண்டியது இருப்பதுக்காக நான் இப்போ சவுத்துக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அவங்கள்ட்ட என்ன எதுக்காக ஜோமோன்னு ஒன்று கேட்போம். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு மகன் தான், ஆனால் திருமணம் பண்ணது வந்துட்டு அது ஒரு ஆண்டரை ஏற்றுக்கலாத ஒரு பிள்ளையை திருமணம் செய்துக்கிட்டான். இவன் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, ஞானஸ்தானம் எடுத்தவன் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. நான் ஒரு விதவை, எனக்கு கணவன் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ட் ரோட்டோரில் இளநீ கடை வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுறக்கான ஒரு கிருபை கொடுத்தாரு. ஸோ தமிழ்நாட்டில் வந்தால் கூட ஊழியம் பண்ணுற கர்த்தர் கிருபை கொடுக்குறார். ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ என்னோடய பயணங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இனி 2 நாட்கள் நான் திருப்பூர் பகுதியில் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் கரூர், அதுக்கப்புறம் நான் கேரளா போகணும். ஸோ பயணங்கள் எனக்கு அதிகம். பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட். நன்றியோடு துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சகோதரி ஆண்டவர் நீ கொடுத்த சந்திப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. அந்த இடங்களில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தேவ கரம் இப்பொழுது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தகப்பனுடைய கரம், அற்புதங்கள் கரம் இறங்குவதாக ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே கூட இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவரே அவருடைய பையனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய மகனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. மருமகள் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. இந்த முழு குடும்பமும் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தேவ கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, இந்த சகோதரி என் பார்க்குற வேளையில் ஆண்டவரே, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களை செய்தார் என்று கேள்விப்படத்தக்கதான கிருபைகள் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியான தாமே கூட இந்த பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தகப்பன் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஸோ இப்போ ஒரு பிரதரை சந்திக்க போகிறேன். ஸோ அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ என்னுடைய ஃபேஸ்புக்கு தெரப்பில் என்ற அந்த ஃபேஸ்புக்கை பார்த்து தான் அவர் காண்டாக்ட் சில மாதங்களுக்கு முன்பதாக தான். ஸோ இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தனால ஸோ இன்றைக்கி அவரை சந்திக்க போகிறேன். ஸோ பாப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
ஸோ இப்போ அந்த ஹைவேல போயிட்டுருக்கேன். இப்போ பழனி திருப்பூர் ஹைவே ஆக்சுவலி இது. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இன்னும் சில நேரங்களில் தான், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது அவரை சந்திக்கிறதுக்கு. பிரைஸ் காட். ஒரு பிரதர் வாரார், அவர்னா நினைக்கிறேன், பார்ப்போம் அவர் தானேன்னு சொல்லிட்டு. பிரைஸ்ல. ஓ, இங்கே தான் வேலை செய்கிறீங்களா? எத்தனை ப்ரைஸ் கார்டு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வந்து திடீர்னு என்னோட பிளான் மாறிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் கவனிங்களா. இப்போ நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலி நான் திருப்பூரில் தான் போகணும், ஏன் கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ வார வழியில் எதிர்ச்சியாக ஒரு பிரதரை சந்திக்கான கிருபை கொடுத்தார். அவர் என்ன ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கா, டேரக்டாக பார்த்தே கிடையாது. ஸோ அவர் சொன்னார், நான் நீங்கள் போகிற வழியில் தான் இருக்கீங்க, என்னை சந்திச்சு போங்கன்னு. ஸோ வந்தேன். ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவரை பெட்ரோல் பங்கில் சந்திச்சு அவரோட நான் பேசுகிற ஒரு கிருபை கொடுத்தார். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ அவங்க குடும்பங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவங்க கூட இருந்து என்னோடய பிரயாணத்தை குறித்தான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கருத்து ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு. ஸோ திரும்பமாக திருப்பூர் போகலான் இருந்தேன். அப்போ திருப்பூரில் இருக்க பிரதர் நாளைக்கு மத்தியானம் வந்து சேர்றாரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நினச்சி சரி போகிற வழியில் இங்கே படுத்து தூங்கிட வேண்டியதான் ரோட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேமிலி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலிட்டு சொன்னோம், அவங்கள்ட்ட அவங்க எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. பிரதர் நானே ரைட். அப்போ நான் சரி சொன்னீங்கன்னா நான் வரேன்ட்டேன். ஸோ அவங்க என்ன கோயம்புத்தூர் கூட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிளான் மாறுது. ஸோ ஆண்டர் அற்புதமாக இன்றைக்கி நடத்துகிறார். ஸோ நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அதே ஊழியத்தை ஆண்டர் செய்கிறதுக்கான கிருபை கொடுக்குறாரு. ஸோ நினச்சது திருப்பூர் இன்றைக்கி, பட் ஆண்டர் இப்போ கோயம்புத்தூர் என்னை கைட் பண்ணுறாரு. ஸோ இந்த நாளைக்கு முழுதும் கோயம்புத்தூரில் இருப்பேன். ஸோ என்னோட ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் காட். ப்ரைஸ் காட் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வந்து திடீர்னு என்னோட பிளான் மாறிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் கவனிங்களா. இப்போ நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலி நான் திருப்பூரில் தான் போகணும், ஏன் கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ வார வழியில் எதிர்ச்சியாக ஒரு பிரதரை சந்திக்கான கிருபை கொடுத்தார். அவர் என்ன ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கா, டேரக்டாக பார்த்தே கிடையாது. ஸோ அவர் சொன்னார், நான் நீங்கள் போகிற வழியில் தான் இருக்கீங்க, என்னை சந்திச்சு போங்கன்னு. ஸோ வந்தேன். ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவரை பெட்ரோல் பங்கில் சந்திச்சு அவரோட நான் பேசுகிற ஒரு கிருபை கொடுத்தார். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ அவங்க குடும்பங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவங்க கூட இருந்து என்னோடய பிரயாணத்தை குறித்தான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கருத்து ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு. ஸோ திரும்பமாக திருப்பூர் போகலான் இருந்தேன். அப்போ திருப்பூரில் இருக்க பிரதர் நாளைக்கு மத்தியானம் வந்து சேர்றாரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நினச்சி சரி போகிற வழியில் இங்கே படுத்து தூங்கிட வேண்டியதான் ரோட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேமிலி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலிட்டு சொன்னோம், அவங்கள்ட்ட அவங்க எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. பிரதர் நானே ரைட். அப்போ நான் சரி சொன்னீங்கன்னா நான் வரேன்ட்டேன். ஸோ அவங்க என்ன கோயம்புத்தூர் கூட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிளான் மாறுது. ஸோ ஆண்டர் அற்புதமாக இன்றைக்கி நடத்துகிறார். ஸோ நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அதே ஊழியத்தை ஆண்டர் செய்கிறதுக்கான கிருபை கொடுக்குறாரு. ஸோ நினச்சது திருப்பூர் இன்றைக்கி, பட் ஆண்டர் இப்போ கோயம்புத்தூர் என்னை கைட் பண்ணுறாரு. ஸோ இந்த நாளைக்கு முழுதும் கோயம்புத்தூரில் இருப்பேன். ஸோ என்னோட ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் காட். ப்ரைஸ் கார்டு உங்களை பார்க்கலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஊழியக்காரியமாக வந்து சிலரை சந்திப்பதற்கான ஒரு பெரிய கிருபை வாய்ப்பையும் கொடுத்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து நான் ஃபோனில் தான் பேசியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக பார்த்தது கிடையாது. ஆனால் நேற்றுக்கு எல்லோரும் எனக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் கோயம்புத்தூரில் பார்க்க ஒரு கிருபை கொடுத்தாரு. கர்த்தரை நான் மரதார நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா இது ஆண்டோடைய கிருபை அவங்கள பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது தாங்கிறது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது சந்திக்கும்போது அவங்க சொன்ன காரியங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கும் ஜெபிக்க முடிந்தது, அதான் பெரிய ஒரு விஷயம். ஸோ
சுரிய நேரம் தான் எனக்குள்ளாடி இருக்குது, நிறைய நாட்கள் கிடையாது. ஸோ ஒரு நாள் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இருக்க வேண்டி இருந்துச்சு, கோயம்புத்தூரில் இருந்தேன். ஸோ அதுக்கு பிற்பாடாக இன்றைக்கி திருப்பூரில் வந்து இன்னொரு பகுதி ஊழியங்களை செய்யறதுக்கான ஒரு கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மக்களை சந்திக்கும் போது ஃபோனில் பேசுகிறதுக்காகலாம் அவங்கள ஸ்ட்ரைட்டாக பார்த்து சந்திக்கும் போது அவ்வளோ சந்தோஷம். ஸோ அவங்க வீட்டில் போய் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறதுக்கான ஒரு கிருபை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ ஆண்டு இது மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒவ்வொரு வருஷம் முடிந்தால் வருவேன். ஆனால் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அது ஆண்டோடைய சித்தம் தான். ப்ரைஸ் காட். So right now I am in the toll gate area. So in backside my toll gate is there. It's the early morning right now. Keeping good, focusing on my mission journey. So meeting a lot of people every day, new people. Really I want to thank the God. It's a God's favor, it's a God's grace, it's a God's mercy. I can say like that way only. So really such a wonderful day in my journey. So last 3-4 days I was traveling, but I cannot able to update any videos or anything due to my continuous journey. But I thought that now I'm taking some of the rest in this highway, so I thought that I can take some of the videos. So pray for my journey. Let God bless you all. Praise God. ப்ரைஸ் காட். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கேன். ஸோ ஊழியக்காரமாக தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஒரு மாதம் நான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி திருப்பூரில் இருக்கேன். ஸோ கடல் சுத்தமான இன்றைக்கி திருப்பூரில் இருந்து சேலம், ஈரோடு வழியாக, கரூர் வழியாக மதுரைக்கு போயிடுவேன். ஸோ முடிந்தளவுங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் காட். பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பூரில் எனக்கு ஒரு சபை பிரதிஷ்டைக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த பிரதரை நான் ஃபோனில் தான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர். ஸோ வந்த பிறகு தான் தெரியும் அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த கிராமத்துலேருந்து மாதந்தோறும் எனக்கு உதவி செய்கிறாரு. அந்த ஆட்டோ ஓட்டுற கடைக்குலேருந்து ஒரு வருமானத்தை வச்சு உதவி செய்கிறாரு. ஸோ அவருடைய சர்ச்சில் தான் பிரதிஷ்டை. ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாரு, நான் வந்திருந்தேன். ஸோ அந்த கிராமத்துலேருந்து அந்த மனிதர் செய்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு எளிமையான ஒரு மனிதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரே ஒரு குடும்பத்துக்காக ஆட்டோ ஓட்டுறாரு. அதில் கிடைக்கிற ஒரு வருமானத்தை வச்சு நமக்கும் மாதங்களை உதவுறான்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஸோ அவருடைய கிராமத்தில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் அவரை சந்திப்பதுக்கு ஆண்டு கொடுத்த ஒரு கிருபை. ஸோ இதே போல் இந்த ஜெபத்தில், இந்த பிரயாணத்தில் என்னால் இவ்வளோ பேரை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேரை சந்திப்பேன் நிச்சயமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ என்னோடய ஊழியங்களை குறித்து, நான் ஊழியங்கள் செய்கிற காரியங்களை அவங்களை பகிர்ந்து கொள்கிறோம், அவங்கள பார்க்குறதுக்கான ஒரு கிருபை கொடுக்குறாரு. அதே பெரிய விஷயம். ப்ரைஸ் காட். ப்ரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கள்ளக்குறிச்சி, அந்த திருச்சி ஹைவேல நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு கள்ளக்குறிச்சி பகுதியில் இருப்பேன். நாளைக்கு வந்துட்டு ஓப்பன் டோர் அப்படின்ற ஒரு சர்ச்சு, ஓப்பன் டோர் சர்ச்சு கள்ளக்குறிச்சியில். நாளைக்கு அங்கே தான் என்னுடைய செய்தியை நான் கொடுக்குறேன். ஸோ முடிந்தால் அப் டு திங்கட்கிழமை வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஊழியர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த தமிழ்நாட்டினுடைய பயணம் எதிர்பாராத ஒரு பயணம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ சென்னையில் ஒரு குழந்தைக்காக நான் ஜெபிக்க வந்தேன். ஒரு அர்ஜென்ட் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்க வந்ததன் காரணத்தினால சிலரை, முக்கியமாக இந்த ஊழியர்கள் மூலமாக சிலரை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக தான் இந்த தமிழ்நாட்டில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பேன். அதுக்கு பிற்பாடு திரும்பவும் நான் என்னுடைய மிஷன் பணித்தளங்களுக்கு நான் போயிடுவேன். ஸோ என்னோடய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் காட். ஸோ இப்போ வேம்பூர் ஆனால் நான் போக வேண்டியது கள்ளக்குறிச்சி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன். ஸோ எனக்குள்ள ஜேர்னியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வர வழியில் மன்னா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸு அந்த மேல்மதுரத்தூர் தாண்டி. ஸோ அங்கே நமக்கு ஒரு ஃப்ரீயாக நமக்கு ஒரு மதிய உணவு நமக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த மன்னா மெஸ்ஸை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ அந்த அங்கே பணி செய்கிறவங்களுக்காக ஜெபிங்க, அந்த ஓனர்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ ஃப்ரீயாக எனக்கு தண்ணி பாட்டிலு, உணவு, மத்தியான உணவு அந்த மக்களுக்காக ஜெபிக்க முடியும், அந்த ஸ்டாஃப்காக ஜெபிக்க முடிந்தது. திரும்பமாக இந்த கள்ளக்குறிச்சி போகிறவே. ஸோ என்னோட ஒவ்வொரு நாளும் பயணம். ஸோ நான் பெரிய சேலஞ்சு இப்போ ஃபேஸ் பண்ணுறதே கிளைமேட் தான். ஏன்னா நான் நார்த்தில் இருக்கும்போது கிளைமேட்டு வேறு, சவுத்தில் இருக்கும்போது கிளைமேட் வேறு, ஃபுட்டு வேறு, கிளைமேட் வேறு, தண்ணி வேறு, எல்லாமே வித்தியாசப்படுது. ஆனால் அதை சேலஞ்சாக எடுத்து தான் நான் செய்ய வேண்டியது இருக்குது. சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஊழியம்னாலே ஒரு சேலஞ்சு தான். அதாவது ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். இந்தியா முழுவதிலும் ஊழியம் செஞ்சுட்ருக்கேனே, அப்போ எவ்வளோ பெரிய சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சேலஞ்சு மத்தியில் தான் அந்த ஊழியங்களை நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஊழியங்களுக்காக, பயணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நான் பயணிக்க வேண்டியது வெகு தூரம், நான் பயணிக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ வருஷம் நான் செய்ததை காட்டிலும் இன்னி நான் பயணிக்க போகின்றது பல வருடங்களாக இன்னும் நான் பயணிக்க வேண்டியது இருக்குது.
ஸோ கர்த்தர் தான் என்னை வழி நடத்தணும். என்னுடைய ஊழியங்கள் இந்த பயணங்களுக்காக குறிப்பாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இது வெறும் ஒரு பயணம் அல்ல, இது ஒரு சுவிசேஷ பயணம், இது ஒரு ஜெப பயணம், இது ஒரு எழுப்புதலின் பயணம், இது ஒரு ஆசீர்வாதத்தின் பயணம், இது ஒரு சமாதானத்தின் பயணம், இது ஒரு சந்தோஷத்தின் பயணம். ஏன்னா நான் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்கள், நான் போகிற இடங்களெல்லாம் மாற்றங்கள், நான் போகிற இடங்களெல்லாம் ஒரு சமாதானம், நான் போகிற இடத்துலலாம் ஒரு ஆசீர்வாதம், நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு சந்தோஷம், நம்ம போகிற இடத்துலலாம் ஆண்டு செய்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ ஆண்டு ஊழியங்களை செய்யும்போது இதுதான் செய்தார். போகிற இடம் அவர் எங்கெங்கெல்லாம் கடந்து போகிறாரோ அந்த பகுதியிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் பார்க்க முடிந்தது. அற்புதங்கள், விடுதலைகள், சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ நம்ம போகிற இடங்களை ஆண்டு செய்கிறாரு. ஏன்னா ஆண்டு சொன்ன ஒரு முக்கியமான காரியம், புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை எனக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க ஆண்டு சொன்ன அந்த ஒரு வசனத்தின் கீழ்ப்படிதல் தான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக தொடர்ந்து பயணிப்பதற்கு ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்தாரு. இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆண்டு என்னை உயிரோடு வைத்து இந்த சுவிசேஷ ஊழிய செய்ய வைக்க நினைக்கிறாரோ அவ்வளோ நாட்கள் இன்னும் பயணிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையின் தொடரும், என் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக கூட இருக்காரு, என்னை வழிநடத்தார், நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். Praise God! Praise God! I like to share one thing with you people. More thinking makes more problem in your life. But the Bible says, Matthew 6, the verse 34, therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day enough trouble of its own, the Bible clearly says. But we are thinking more and more, then the problem is coming more and more in our life. Throw the problem, throw the worries, throw the struggle, throw everything outside. Think about the Jesus and you will see the miracles on your life. God bless you. Praise God. Praise God. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு இப்போ பரபரப்பாக இருக்குது இந்த எலெக்ஷன் நாளில். எந்த கட்சி ஜெயிக்க போகுது? சில பேர் இந்த கட்சி தான் வரும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, சிலவங்க அந்த கட்சி தான் வரும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், எந்த கட்சி வருதோ இல்லையோ ஜோம் பண்ணுங்க. ஆண்டு சித்தமானலாம் ஆண்டு தேர்ந்தெடுப்பார். யார் வரணும் யார் வரணும் வரக்கூடாதுன்றதை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். நம்ம யாருக்கு போடணும் நம்முடைய இஷ்டமோ அவங்களுக்கு நம்ம போடுவோம். அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோம், ஆண்டு செய்ய வேண்டிய கடமையை ஆண்டவர் செய்வார். பிரைஸ் காட். ஒரு வசனத்தை சொல்கிறேன் கவனிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியின் காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ள ஆக்குவார் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியின் காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். நம்மளை ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நித்தமும் என்ன சாகுற வரைக்கும் நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஆனால் நம்ம அந்த ஆண்டரை தேட மாட்டேங்கிறோம், அந்த ஆண்டரை நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டர் சொன்னா, நான் நித்தமும் உன்னை வழி நடத்துறவன்ல, அவனை வறட்சியின் காலத்தில் கூட நான் உன்னை நடத்துறவன், வறட்சியாக இருந்தால் கூட நான் உன்னை நடத்துறவன். இப்போ நினைக்கலாம், எனக்கு குடும்பம் ஒரு வறட்சியின் குடும்பமாக இருக்குது, இல்லை நான் செய்கிறல ஒரு வறட்சி, என் வாழ்க்கையில் ஒரு வறட்சி, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தோடு நீங்கள் எனக்கு இருந்தது. ஆண்டர் சொல்கிறாரு, நித்தமும் உன்னை நான் நடத்துவேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். நிச்சயமாக உங்களை வழி நடத்துகிறார். வழி நடத்துகிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் உங்களை வழி நடத்துகிறார். என்னை வழி நடத்துகிற ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வாதி. என்னை காப்பாற்றுற தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? இன்னைக்கு போஷிக்கிற தேவன் இன்னைக்கு என்னை ஆண்டவர் போஷித்தார், விசேஷமாக போஷித்தார். வார வழியிலேயே மன்னா மெஸ்ஸுன்ற ஒரு மெஸ்ஸு திருச்சி கிடையாது, நான் சென்னையிலேருந்து வரும்போது போகிற சந்தித்தார். அருமையான ஒரு உணவாண்டர் எனக்கு இலவசமாக எனக்கு கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு ஆண்டர் எனக்கு என்ன தேவை ஆண்டர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு நைட்டு நான் எங்கே தூங்க போகிறேன் ஆண்டர் எனக்கு வைத்திருக்கார். நாளைக்கு நான் எங்கே போகணும், நாளைக்கு எங்கே பிரசங்கம் ஆண்டர் எனக்கு எல்லாத்தையும் வைத்திருக்காரு. ஸோ எனக்கு முன்குறித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் முன்குறித்த மாதிரி, என்ன வழி நடத்துகிற தேவன் உங்கள் வழி நடத்த மாதிரி நிச்சயம் உங்கள் வழி நடத்துவார். கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். பிரைஸ் காட்.